வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 39வது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 38 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ், தொலைநகல் இயந்திரம். ஃபேக்ஸ் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முகக்கவசம். மாஸ்க், முகக்கவசம். ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. கோயம்புத்தூர், கோவை. கோயம்புத்தூர், கோவை. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. மருவுவை எழுதுக. கும்பகோணம், குடந்தை. கும்பகோணம், குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அடடா எவ்வளவு சிற்பங்கள். இது உணர்ச்சி தொடர். ஸோ இதுக்கு 2 இடத்துலையும் உணர்ச்சி குறி வரணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அடடா எவ்வளவு சிற்பங்கள். நிறுத்தற்குறிகள் அறிதல். எது சரியானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணு பெயர்கள் வர்றப்ப அதுக்கு பின்னாடி கார்புள்ளி அதாவது கம்மா வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுபடி இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்டு. என்னன்னா சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்துப்பாகத்தை வடித்து நீட்டினான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். நீத்துப்பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. இதுதான் கரெக்டாக எழுத்து வழக்கில் இருக்குது. மற்றது ஏல பார்த்தீங்கன்னா சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலு அப்படி கொடுத்துருக்காங்க. சிடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தென்றலு தென்றலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வராது. இங்கே கரெக்டாக இருக்கிறது சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஆப்ஷன் பி தான் சரி. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எதிர்காலம். கபிலன் வேலை செய்தால், இந்த செய்தால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்கால சொல். அதே மாதிரியே பெறுவான் அப்படிங்கிறதுமே எதிர்கால சொல். ஸோ இது எதிர்காலம். விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விண்மீன். விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. விண்மீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தனன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இறந்த காலம். குமரன் மழையில் நனைந்தனன், இறந்த காலம். உரைத்த வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உரை. உரைத்த வேர் சொல்லை தருக, உரை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, என்ன. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எத்தனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதனால். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதனால். என்னன்னா உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை அப்படிங்கிறது என்னன்னா கரும்பின் நுனிப்பகுதி. நெக்ஸ்ட்டு, இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க, வியங்கோல் வினைமுற்று. கொள்க, குறைக்க, வியங்கோல் வினைமுற்று. இருபொருள் தருக. படி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, படிக்கட்டு, படித்தல். படி, படிக்கட்டு, படித்தல். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தோறும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புன்னகை, ஆபரணம். புன்னகை, ஆபரணம். இருபொருள் தருக. கூவல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீர்நிலை பள்ளம். கூவல் அப்படின்னா நீர்நிலை பள்ளம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள் வேறுபாடு அறிக. உழை உலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உழைப்பு சோறு. இந்த சிறப்பு லகரம் பார்த்தீங்கன்னா உழைப்பு, இந்த உலை நகர லகரம் உலை பார்த்தீங்கன்னா சேரு. சாரி சோறுன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இது சேரு. உலை உலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உழைப்பு சேரு. நெக்ஸ்ட்டு குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மடு. இப்போ மா அப்படிங்கிறதுக்கான நெடில் சொல் என்னென்னா மா. இதை வச்சே இந்த ஏபிசிடியில் வந்து நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம், மடு மேடுன்னு கொடுத்துருக்காங்க. மாக்கு நெடில் என்னென்னா மா தான் வரணும். அதே மாதிரியே சீல பாருங்கள், மடு மூடுன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் மடு மனுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பி தான் மடு மாடு, இதுதான் சரி. இதை பார்த்துட்டு இதுக்கு மட்டுமே இதே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கீழே இருக்கிற சென்டென்ஸ் கூட பார்க்க தேவையில்லை. எல்லாத்துலேயுமே மாமா அப்படி வந்துருச்சுன்னா வேணால் நம்ம கீழே இருக்கிற சென்டென்ஸும் பொருந்துதான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. மடு அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம். மடுவில் அப்படின்னா நீர்நிலையில் போய் மாடுகள் நீர் பருகின அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மடு மாடு, கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலாக்கமாகும். அடுத்து ஆள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பணம் செலுத்துதல் இயலும். ஸோ இந்த ரெண்டாவது இது வந்து தப்பு, ஆ வந்து தவறு. நெக்ஸ்ட்டு திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். ஆமாம், அந்த ரேஷன் கார்டு அது சொல்கிறாங்க, இது சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆ ஈ சரி, ஆ தவறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா ஊடகம். மீடியா ஊடகம். சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலை சொல்லை தெரிவு செய்க. பக்க விளைவு. சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குளிர்ந்த கருணை. தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவு. திங்கள் நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வேதரண்யம். திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதரண்யம். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது வேதாரண்யம். திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது என்னன்னா வேதாரண்யம். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் சொல்லின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்தெழுதுக. கல் குவியல். கல் குவியல். பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் குலை. பழக்குலை அப்படின்னு வரும். பழம் பழ குலை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சரியான தொடர் எது கண்டறிந்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. விச்சை கல்வி, ஈயில் கொடுத்தல், பரிதி கதிரவன், வெற்பு மலை. விச்சைனா கல்வி, ஈயில் அப்படின்னா கொடுத்தல், பரிதி கதிரவன், வெற்பு மலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. அழகு. உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. அழகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிசம் செல்வம், பரி குதிரை, சிங்காரம் அழகு, சூரன் வீரன். பொக்கிசம் செல்வம், பரி குதிரை, சிங்காரம் அழகு, சூரன் வீரன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. இதுக்கான ஆன்சர் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். அவன் அவள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவன்னா அல்லன் அப்படின்னு வரும், அவள்னா அல்லல் அப்படி வரும். இதே பேர் கொடுத்தாலும் அல்லன் அந்த மாதிரி தான் வரும். இப்போ ஒரு வேளை கந்தன், கார்த்தி இந்த மாதிரி எந்த பேர் கொடுத்தாலும் அல்லன் அப்படின்னு வரும். இதே பெண்கள் நேம் பெண்பாலாக இருந்துச்சுன்னா அல்லல் அப்படின்னு வரும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது என்னன்னா ஆப்ஷன் ஏ, புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா உணர்த்தினான். ஹிப்பாலஸ் என்பவர் அருவிகுதி வந்துச்சுன்னா பயனிலையும் அருவிகுதியில் தான் வரணும். ஆனால் இது உணர்த்தினான் அப்படி வந்திருக்கு. இது தப்பு. அதே மாதிரியே ஹிப்பாலஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் தான், ஆனால் உணர்த்தினார்கள் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க சியில். இதுவும் வராது. அப்புறம் உணர்த்தியவர்கள் டியில் பார்த்தீங்கன்னா இதுவும் பன்மை தான், இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, காமராசரின் வீட்டிற்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். இதிலிருந்து கொஸ்டின், இதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? நேர்மை. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? நேர்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராசர் செய்த உதவியாது? பணத்தை கொடுத்தார். பூட்டுங் கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கதவுகள் அப்படி. இதுக்கான ஆன்சர் என்னன்னா பிரித்தெழுதுகளுக்கு. இதுக்கு பூட்டும் கூட்டல் கதவுகள். இந்த இம் போயிடும், அப்புறம் இந்த இனமிகள் விதிப்படி இங்கு வரும், அதுபடி பூட்டும் கதவுகள் அப்படின்னு வரும். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொய் கூட்டல் அகற்றும். பொய் அகற்றும். பொய் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நலமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? நலம் கூட்டல் எல்லாம். நலம் எல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நலம் கூட்டல் எல்லாம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. இதுக்கான ஆன்சர் சோர்வு. ஊக்கம் சோர்வு. எதிர்ச்சொல்லை பொறுத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை.
அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்த்தல். நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இலங்கை கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்கள். இந்த இலங்கை அப்படிங்கிறது மட்டும் வேறு நாடு. ஸோ இதுதான் பொருந்தாதது, இலங்கை. பொருந்தா சொல்லை கண்டறிதல். அவன் அல்லன், அவள் அல்லல், அவை அல்ல, அவர் அல்லீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவர் அல்லர் அப்படின்னு தான் வரும். அல்லீர் அப்படிங்கிறது நீவீர் அல்லீர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே பொருந்தாதது அவர் அல்லீர். அவர் அப்படின்னா அல்லர் அப்படிங்கிறது தான் சரி. இங்கே அல்லீர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரச்சம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி படித்த மாணவன், படிக்கும் மாணவி. இதில் படித்த மாணவன் அப்படிங்கிறது வேணால் இறந்த காலம், ஆனால் படிக்கும் மாணவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்துடும். நிகழ்காலத்தில் வந்துடும். படிக்கும் மாணவி, படித்த மாணவன், படிக்கும் மாணவி. படிக்கும் மாணவி அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் வந்துடும். ஸோ இறந்த கால பெயரச்சத்துக்கு இது பொருந்தாது. ஆப்ஷன் சி இதுதான் பொருந்தாது. பார்த்திங்கன்னா படித்து வந்தான், படித்த மாணவி, படித்து முடித்தான், படித்த மாணவன், அப்புறம் படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இறந்த காலத்தில் இருக்குது. இந்த சீல மட்டும் நிகழ்காலத்தில் இருக்குது, இந்த படிக்கும் மாணவி அப்படிங்கிறது. இது வந்து இறந்த கால பெயரச்சத்துக்கு பொருந்தாதது எது அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடரினை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காகம் கரையும் மயில் அகவும். காகம் கரையும் மயில் அகவும். பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுது. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. உபதேசங்கள் இதுக்கு என்னன்னா தமிழ் சொல் அறிவுரைகள். உபதேசங்கள் அறிவுரைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணகி சிலம்பு அணிந்தது, அணிந்தார்கள், அணிந்தனர். இதெல்லாம் இது தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேங்க் வங்கி. இதுதான் சரி. பேங்க் வங்கி. செக் அப்படின்னா கடன் அட்டைன்னு சொல்லியிருக்காங்க. செக் அப்படின்னா காசோலை. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம் ஆனால் பணத்தாள்னு கொடுத்துருக்காங்க. கரன்சி நோட்டுனா தான் பணத்தாள், ஆனால் இங்கே குறிப்பேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது பேங்க் வங்கி. இதுதான் சரி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் பி பேச்சாற்றல் எலக்யூஷன். பேச்சாற்றல் எலக்யூஷன். இதுதான் சரி. பேலட். பேலட் அப்படின்னா என்னது இது தெரில. கரேஜ் அப்படின்னா துணிவு. யுனைட்டி அப்படின்னா தான் ஒற்றுமை. இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது பேச்சாற்றல் எலக்யூஷன் அப்படிங்கிறது தான் சரி. பேலட் அப்படின்னா என்ன, இது மறந்துடுச்சு. இது என்னன்னு பார்த்துக்குங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. டெபிட் கார்டு பற்று அட்டை. டெபிட் கார்டு பற்று அட்டை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வரி தொடர். வரி அப்படின்னா தொடர், அதுதான் சரி. வரினா நீளம், வரினா வறுமை, இந்த வரினா வண்ணம். இதெல்லாம் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது வரி தொடர். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை பறவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடல் புல். பறவை பறவை கடல் புல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஆப்ஷன் ஏ தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அணி வனப்பு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அழகு அப்படிங்கிற ஒரே பொருளை தரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அணி வனப்பு. நெக்ஸ்ட்டு சூம்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனி வகை.
சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனி வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கடல், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன்னீர் பவ்வம். கடல், முன்னீர் பவ்வம். வேர் சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு, இதுக்கான ஆன்சர் பெற்ற. பெரு, பெற்ற. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பொறி, பொறித்த. இதுதான் சரி. ஏழை பார்த்தீங்கன்னா வரு, வருகன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வருக அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வாதான். அப்புறம் கிளர்ந்த, கிளன் கொடுத்துருக்காங்க. கிளர்ந்த அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் கிளர். மங்கிய, மயங்கி, மயங்கியன்னு கொடுத்துருக்காங்க. டீல மயங்கிய அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் மயங்கு. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது பொறி, பொறித்த. இதுதான் சரி. ஆடினான், வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆடு. ஆடினான், ஆடு. வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குமைந்தன. குமை, குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. கான், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கண்டான். கான், கண்டான். அகர வரிசைப்படி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உழவு, ஏர், மண், மாடு. உழவு, ஏர், மண், மாடு. அகர வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அழகு, இசை, உரிமை, ஏற்றம். அழகு, இசை, உரிமை, ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின், தின். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வலிமை, உன். 3 சுழியின் தின் பார்த்தீங்கன்னா வலிமை, 2 சுழியின் தின் பார்த்தீங்கன்னா உன், சாப்பிடு. இந்த மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து, குவித்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதுதான் சரி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழர்களின் வீர விளையாட்டு எது? கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். செய்வினை தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறவினை தொடரை காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவனை திருந்தச் செய்தான். அவனை திருந்தச் செய்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருளை கூறு. இதுக்கான ஆன்சர் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போல மனதில் பதிதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர், தன்னார்வலர். வாலண்டியர், தன்னார்வலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட், தட்பவெப்பநிலை. கிளைமேட், தட்பவெப்பநிலை. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ். காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ். விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை.
விடை வகையை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.